ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயம். 3வது விருது எங்களுக்கு எங்கள் மருத்துவமனைக்கு. ஒவ்வொரு எம்ப்ளாயுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட நான் வாங்கலை, நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வாங்கியிருக்கேன், அதை வழி நடத்தியிருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை. நம்ம ஒரு நேர்மையான ஒரு வழியில் தான் போகிறோம், மக்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் பார்வை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அதே சமயம் எங்களுடைய மருத்துவமனைக்கு இது ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். நான் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தலைமை அப்படிங்கிறதுல எனக்கு அது ஒரு பெரிய பெருமைன்னா, நான் எல்லாரையும் ஒழுங்காக நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், எல்லாரையும் நல்லா வழி நடத்தியிருக்கேன். நிறைய மக்களுடைய ஆதரவு நான் எங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் வருங்காலத்துலேயும் இது வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயம். இந்த பெருமை எங்களுடைய பெரிய நிறுவனம், இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு 3வது விருது எங்களுக்கு எங்கள் மருத்துவமனைக்கு. அதை பார்க்குறச்ச மக்கள் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்முடைய சர்வீஸு நிஜமாகவே உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பேர் உணர்ந்துருக்குறாங்கங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப பெருமை. ஒவ்வொரு எம்ப்ளாயுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட நான் வாங்கலை, நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வாங்கியிருக்கேன், அதை வழி நடத்தியிருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை. நம்ம ஒரு நேர்மையான ஒரு வழியில் தான் போகிறோம், மக்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் பார்வை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அதே சமயம் எங்களுடைய மருத்துவமனைக்கு இது ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, இப்போ என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லலாம். இந்த எல்லாமே ஒரு தலைமை என்னுடைய தமையனார் டாக்டர் வெங்கட்சாமி. அவர் பத்மஸ்ரீ வரைச்ச 1972 வாங்கினார். அப்போ அரசாங்க மருத்துவமனை நம்ம ஆரம்பிக்கலை, இந்த அரவிந்த் மருத்துவமனை நம்ம ஆரம்பிக்கலை. இது ஆரம்பித்தது 76. அப்போ அவர் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறச்ச நிறைய முகாம்கள் நடத்தி ஒரு கண் பகுதி பிரிவு ஸ்கின் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 1000 பேர் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணி ஒரு தலைமை மருத்துவருக்கு அப்போ கிடைச்ச விருது தான் இந்த பத்மஸ்ரீ. இப்போது நாங்கள் 76 ஒரு சின்ன 11 பெட்டோடு ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி 48 வருஷம் கழித்து ஒரு 135 இடத்துல மருத்துவமனைகள் இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒவ்வொரு ஊழியரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. இந்த இதில் எங்கள் தலைமை பெரியவர் நடத்தின விதம், இப்போ நாங்கள் 6000 பேர் இன்றைக்கி இருக்கிறோம், எங்களை எல்லாரையுமே வழி நடத்தி ஆரம்பித்தவர் அவர். அப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தராக எங்களுடைய பங்கை நாங்கள் பண்ணினோம். இப்போ எங்களுடைய மெயின் குறிக்கோள் என்னென்னா, நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருக்குறோம். எங்கள் பெற்றோர்கள் அவ்வளோ படிக்கலை. நானும் என்னுடைய தமையனார் தான் டாக்டர் வெங்கட்சாமி. எங்கள் ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி ஜில்லா வடமலாபுரம்னு ஒரு சின்ன ஊர்னால் ரொம்ப சின்ன ஊர். அங்கே விவசாயம்தான். முதல்ல படித்தவர் டாக்டர் வெங்கட்சாமி, என்னுடைய தமையனார். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார். எங்கள் அம்மாவோட ஒரு லீடர்ஷிப்னால தான் அப்போவே 60 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ ரொம்ப கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 72 எங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி. எங்களை அனுப்பிச்சி படிக்க வச்சு திருப்பி எங்களை ஊருக்கே வர சொல்லி 76 பெரியவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவருக்கு 60 வயசு. நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். இப்போ நான், என்னுடைய கணவர், என்னுடைய தமையனார், என்னுடைய நாத்தனார், அவங்க ஹஸ்பண்டு, இன்னொரு நெருங்கிய உறவினர் துளசிராஜ். அதாவது ஒரு 5 டாக்டர்ஸு, ஒரு என்ஜினியர், ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சன். இப்போ இன்றைக்கி இவ்வளவு நல்லா மருத்துவமனை நடக்குது அப்படிங்கிற காரணம் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, இப்போது 45% நாங்கள் ஃப்ரீ ஒர்க் பண்ணுறோம், பண்ணியும் நாங்கள் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிக்கிறது நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, எப்படி சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ ஃப்ரீ ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ கேம்ப் நடத்துகிறீங்கன்னா 2 விஷயந்தான். ஒன்று வால்யூம். ஒரு நாளைக்கு நாங்கள் 15,000 நோயாளிகள் பார்க்குறோம், எல்லா மருத்துவமனைகளையும் சேர்த்து. இப்போ மதுரையில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 பேரை பார்க்குறோம். இந்த 2000 பேரும் கண் கொடுத்து பார்க்குறச்சு அது பெரிய மார்க்கெட்டிங்காக இருக்கும். நாங்கள் எவ்வளோ தான் விளம்பரம் பண்ணால் கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. இவங்க எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கும்.
ரெண்டாவது எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக எல்லோரும் 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், எல்லாருமே 8 மணி நேரம் இருப்போம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்தோமா அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்காது. 2 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 8 மணி நேரம் இதில் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. அதாவது ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது, நம்மளால் வேலை செய்ய இருக்க முடியாது. பொறுத்தவரை நம்ம பின்னாடி தள்ளிகிட்டே இருப்பாங்க. ஒரு நோயாளி வந்துகிட்டே இருந்தாருன்னா நீங்கள் எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பீங்க, எங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? அந்த இது எங்கள் இதில் ரொம்ப எஃபிஷியன்ட். அதனால் நாங்கள் பணமும் சம்பாதிக்கிறோம், எல்லாருக்கும் சம்பளம் தான். அதாவது ஒரு எங்களுக்கு வந்து 60 வயசுக்கு அப்புறம் இங்கே யாருக்குமே சம்பளம் கிடையாது, எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். ஆனால் மருத்துவமனையில் எங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை கடைசி வரைக்கும் நம்ம செய்யலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்வை கொடுக்கணும், அந்த பார்வை கொடுக்கறது வந்து தரமாக இருக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இது, டொனேஷன் வாங்கக்கூடாதுங்கிறதுலேயும் ஒரு கோல் இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். எல்லாரையும் நம்ம கட்டாயம் எல்லாரையும் மதிக்கணும், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்து கம்யூனிட்டி தான். அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து எங்களை வந்து இவ்வளோ மதிப்பு கொடுத்து எங்களுக்கு இவ்வளவு பேர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து தான் நான் அதுக்கு ஒரு சின்ன ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான் நினைக்க முடியும். என்னால் தனிப்பட்ட முறையில் இது நான் வாங்கலை. இப்போ என் கூட வைஜெயந்தி மாலா வாங்கினாங்க, அவங்க வந்து தனிப்பட்ட முறை, இல்லை இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க தனிப்பட்ட முறை. நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தலைமை அப்படிங்கிறதுல எனக்கு அது ஒரு பெரிய பெருமைன்னா, நான் எல்லாரையும் ஒழுங்காக நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், எல்லாரையும் நல்லா வழி நடத்தியிருக்கேன். நிறைய மக்களுடைய ஆதரவு நான் எங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் வருங்காலத்துலேயும் இது வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. இப்போ நீங்கள்லாம் ஒரு அரவிந்தனா ஒரு மதிப்பு எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்டையும். அந்த ஒரு மதிப்பு தான் நாங்கள் எங்களுடைய சொத்துன்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரொம்ப இடத்துல இருக்குது. ஒன்று ரிசர்ச்சு, எங்களுடைய ஆராய்ச்சி மையம் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் படிக்கிறச்ச வந்து இந்த வியாதி இதனால் வந்திருக்குன்னு நாங்கள் நினச்சி படிச்சிருக்கோம், ஆனால் அது இல்லை, இப்போ இதனால் வந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி கொரோனா டைமில் கொரோனா கண்ணு நிறைய எந்தெந்த விதத்தில் பாதிச்சிருக்குங்கிறதுக்கு எங்கிட்ட பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அது ஐடி மூலமாக தான் எங்களுக்கு கிடச்சிது. இப்போது அதில் வந்து ஒவ்வொரு இடத்துல இப்போ நீங்கள் கொரோனா இங்கே வந்ததுன்னா அப்போலோவில் நிறைய ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் நிறைய ஹார்ட் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணலை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த கொரோனா வந்தவங்களுக்கும் அந்த அப்போலோவில் இருந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டும் ஒன்று அப்படின்னு கண்டுபிடிச்சதா இதனால் ஸ்ட்ரோக் வந்தது, கார்டியாக் அட்டாக் வந்தது, நிறைய பேர் கண்ணு தெரியாமல் போச்சு, நிறைய பேருக்கு மூளையில் ரத்த கசிவு இருந்தது, நிறைய யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து கை கால் வராமல் பெராலிசிஸில் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம். அப்புறம் பப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆராய்ச்சி கட்டுரைகள், அரவிந்த் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கும் எல்லா இதுலேயும். அதே மாதிரி இப்போ லைக்கோ மூலமாக நாங்கள் நிறைய மருத்துவமனைகளுக்கு கன்சல்டேஷன் மாதிரி, துளசிராஜ்னு ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சன், ரொம்ப எஃபிஷியன்ட் பர்சன், அவர் மூலமாக அது நடத்துது. அப்புறம் இப்போது ஐடி வந்திருக்கு. இப்போ ஐடியில் நாங்கள் வந்து ரொம்ப மேலே இருக்கோம். இப்போ மருத்துவத்துறையில் ஐடி என்னென்னலாம் பண்ணலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் பண்ணுறோம். எப்படின்னா, ஒரு 1000 டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்த உடனே இன்னொரு 10 வருஷத்தில் உங்களுக்கு கண்ணில் என்ன பாதிப்பு வரும், இன்னொரு 15 வருஷத்தில் உங்கள் ஹார்ட் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற இது எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபண்டஸ் பிக்சர் எடுத்துகிட்டு, அது டெக்னீஷியன் தான் பண்ணலாம், டாக்டர் தேவையில்லை. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளாக்கோமாங்கிற ஒரு பிரிவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு 5 வயசு குழந்தை உங்கள் பேரங்க வந்திருக்கு, உங்களுக்கு கிளாக்கோமா இருக்குது, நீங்கள் கேட்குறீங்க என் பேரனுக்கு வருமா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வரும், இல்லை வராது, இல்லை பார்டரில் இருக்குது. ஐடி ரொம்ப ஒரு பதிவுத்துறையில் இருக்குது. எல்லா ஃபீல்டுமே எங்கள் இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் பெரிய ஹை டெக்னாலஜிலையும் இருக்கும், அதே இது பேசிக்லேயும் இருக்கும். டாக்டர் கிம்னு ஒரு டாக்டர் இங்கே இருக்கார். அவர் வந்து கூகுளில் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்பாட்டர் எங்களுக்கு. சுந்தர் பிச்சையும் கூகுளும் இவர் கிம்மும் அடிக்கடி பேசிக்குவாங்க. எந்த உலகத்தில் எல்லா மருத்துவமனைகளை விட நம்முடைய மருத்துவமனைகளில் கேஸ்கள் அதிகம். எந்த வியாதி எடுத்தாலும் 10,000, 50,000, 40,000. அதனால் அதிலிருந்து நிறைய படிக்கிறதெல்லாம் நிறைய படிச்சுக்குவாங்க. விமன் எம்பவர்மெண்ட்டு. இப்போ நான் வந்து கிராமத்துலேருந்து வந்ததுனால, இப்போ எங்கள் ஊரில் வந்து +2 சுமாரான மார்க் வாங்கின பிள்ளைங்களை தீப்பெட்டி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைன்னா பட்டாசு. இப்போ அந்த ஏஜில் வந்து எனக்கு கொஞ்சம் எப்போவுமே பயமாக இருக்கும், நம்ம அவங்கள
ஒரு வேல்யூலேருந்து விட்டுறோமோ, ப்ளஸ் அந்த ஸ்மோக்கு, அந்த கெமிக்கல்ஸு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 76ல் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 7 கேர்ள்ஸ் 17 வயசு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் 25,000 பேரை நாங்கள் அதில் ட்ரெயின் பண்ணி இப்போ 6,000 பேரில் 4,000 பேர் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய ஒரு ட்ரைனிங் எல்லாம் இப்போது எல்லா அயல்நாட்டுக்கும் இவங்க போகிறாங்க. ஒரு +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோவா கிடைக்காது. அந்த இதே அனுபவத்தை அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மனைவியாக, ஒரு நல்ல தாயாக வர்றது அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை.